திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று சொல்லி இறைமகனுடைய நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இது பெரிய வாரமாக இருக்கின்றபடியினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அரும்பாடு படும் பொழுது நமக்காக இரத்த சிந்தி மறித்து இந்த மொத்த உலகத்தின் பாவங்களையும் ஒரு சுமந்து தீர்த்த அந்த நேரத்தில் பேசிய 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அநேகர் என்னை தொலைபேசியில் அழைத்து இந்த சிலுவையின் வசனங்களை குறித்த தியானங்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னதை கேட்டு நான் ஆண்டவரை அதிகமாக துதிக்கின்றேன். நாம் 4 சிலுவையின் வசனங்களை குறித்து நான் தியானித்து விட்டோம். இன்றைக்கு நாம் 5வது 6வது வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்தில் பெரிய வெள்ளி அன்று நாம் 7வது வசனத்தையும் சிலுவையில் இயேசப்பாவுடைய மரணத்தையும் குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் கூட இந்த வசனங்களை மிகவும் ஆர்வத்தோடு கூட கேளுங்கள். ஏனென்றால் இயேசு என்ன வசனத்தை கூறப் போகிறார்? அவர் உயிரோடு இருந்த காலங்களிலே மிக பயங்கரமான பிரசங்கங்களை செய்தாரே, சிலுவையில் மரித்து கொண்டிருக்கின்றார். மறிக்கின்ற நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து எந்த விதமான மொழிகள் புறப்பட்டு வரப்போகின்றன என்று அதை கேட்கும்படியாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆர்வமாக காத்து நின்றார்கள். ஒருவேளை கிரிக்கெட் மேட்சை பார்ப்பதற்கு எவ்வளோ கூட்டங்கள் வருகின்றன, அரசியல் கூட்டங்களுக்கு எவ்வளோ பேர் வருகின்றன. இயேசு என்ன பேசப் போகிறார் என்பதை அந்த நாளிலே கால்கடுக்க நின்று அநேகர் ஆர்வமாக கேட்கும்படியாக காத்து நின்றார்கள். நாம் அந்த வசனங்களை கேட்பது மாத்திரம் இல்லாதபடி அந்த வசனங்களுக்குரிய விளக்கத்தையும் கூட நாம் கேட்க இருக்கிறோம். எனவே நிச்சயமாக இது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. இயேசு யாரோ ஒருவருக்காக சிலுவையில் தொங்கினார், உங்களுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இயேசு எனக்காக உங்களுக்காக தான் சிலுவையில் தொங்கினார். என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய வியாதி நீக்கும்படியாக, உங்களுடைய வியாதிகளை நீக்கும்படியாகத்தான் இயேசு சிலுவையில் தொங்கினார். நமக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார். நன்றி உணர்ச்சியோடு கூட, ஒரு பாசத்தோடு கூட, விருப்பத்தோடு கூட, ஆவலோடு கூட நாம் அந்த ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறுவோம். நமக்காக பேசிய அந்த நல்ல மொழிகளை நாம் ஆர்வத்தோடு கூட நாம் கேட்போம். பைபிளில் வேறு வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி பண்ணி வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிள்ளைகளை மனப்பாடம் செய்ய சொல்லி அவர்களை வளர்க்க உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை வயது ஆனாலும் சரி, இந்த 7 வசனங்களை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த 7 பூக்களை இயேசு கிளை போட்டார் என்று சொன்னபொழுது இந்த பூக்களையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இது நாசிரே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், தூத்துக்குடி மாவட்டம். நாசிரியத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற மெயின் ரோட்டில் 5வது கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் 7 ஏக்கர் நிலப்பரப்பிலே பிரம்மாண்டமாக நாசிரியத்த தேவனுடைய மாளிகை உங்களுக்காக காத்திருக்கின்றது. நீங்கள் வரலாம். 3வது சனிக்கிழமை தோறும் அங்கு நாம் கூட்டங்களை நடத்துகின்றோம். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருகிறார்கள். கூட்டத்தின் இறுதியிலே எல்லாருக்காகவும் தனித்தனியாக ஜெபிக்கப்படுகிறது. நல்ல விருந்து வழங்கப்படுகிறது. மாளிகையில், தேவனுடைய மாளிகையில் ஜனங்களுக்கு என்று சொல்லி தளம் அமைக்கப்படவில்லை. வேறு எல்லா வேலையும் முடிந்து விட்டது. அதனால் காற்றடிக்கின்ற பொழுது புழுதியை வாரி போடுகின்றது. ஜனங்கள் கல்லிலே முட்டாங்கள் போடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. தளம் சீக்கிரத்தில் அமைக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் யாரையாவது எழுப்புவார். அப்பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பிரயோஜனப்படுவார்கள் என்பதை
நீங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டிஆர்ஜே கிறிஸ்டோபராஜ் எனப்பட்ட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. உங்கள் பிள்ளைங்களை வெளிநாட்டில் இருப்பாங்கன்னா அவங்களே அப்படியே செய்ய சொல்லுங்கள். தினந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக நாம் 3 நிமிட தமிழ் மற்றும் ஆங்கில ஆடியோ செய்திகளை அளித்து வருகிறோம். அதையும் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகி உங்கள் பேர் ஊரை போட்டு அது எனக்கும் அந்த இதை அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நாங்கள் அனுப்புவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட உங்களுக்காக நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்த இயேசு சிலுவையில் பேசிய 5வது வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இயேசு சிலுவையில் நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். அதுக்கு என்ன பூவை அவர் கீழே போட்டார்? இப்படி சொல்லுகிற பொழுது அவர் என்ன பூவை கீழே போட்டார் என்று நாம் தியானிக்கின்ற பொழுது தவிப்பு எனப்பட்ட ஒரு பூவை அவர் கீழே போட்டார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல காண்கின்றோம். முதலாவதாக அவர் சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னை சிலுவையில் அடித்த மக்களுக்காக, பரியாசம் பண்ணிய மக்களுக்காக அவர் மன்னிப்பு எனப்பட்ட அந்த பூவை கீழே போட்டார். இரண்டாவதாக தன் பக்கத்திலிருந்து தனக்காக பரிந்து பேசிய, என்னை நினைத்து கொள்ளுமையா என்று கேட்ட அந்த கல்லனுக்காக, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அவருக்கு இரட்சிப்பு எனப்பட்ட பூவை அவர் கீழே போட்டார். மூன்றாவதாக அவர் என்ன செய்தார்? சிலுவையில் அப்படியே அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அநேகர் அந்த இடத்துல அவர் வருகிறார்கள். நிறைய பேர் அவரை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடிக்கு தன் தாயாரை யாருடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து யோவானுடைய கையில் அவர் கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி அந்த யோவான் கையில் ஒப்பு கொடுக்கிறார். தாயாரை பார்த்து இதோ உன் மகன் என்று சொல்லி சீசனை காண்பிக்கின்றார். இதன் மூலமாக பராமரிப்பு எனப்பட்ட பூவை அவர் கீழே போட்டார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஒவ்வொரு பூவாக நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே போட்டார். அப்படியாக அவர் போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது 5வதாக அவர் என்ன செய்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுதுதான் அவர் அந்த நேரத்தில் அவர் தவிப்பு எனப்பட்ட அந்த பூவைக்கு அவர் கீழே போடுகின்றார். என்ன காரியம் என்றால், அவருக்கு அந்த நேரத்தில் சிலுவையை தூக்கி சுமந்தபடியினாலே வெகு நேரமாக அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு இரத்தமாக போய்கொண்டே இருக்கின்றது. இரத்தம் போக 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 யாராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு தவிப்பு ஏற்படும், தாகம் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லவே இல்லை. எனவே ரொம்ப களைத்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த பொழுது அவர் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அதுக்கு முன்பு வரைக்கும் ஆண்டவர் வேறு எல்லாரையும் குறித்து அவர் பேசி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் தன்னை குறித்து அவர் அங்கு பேசுகின்றார். நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அது வரைக்கும் அவர் எல்லாரையும் பார்த்தார், எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்தார். ஆனால் இப்போ தன்னை குறித்து அவர் கவலைப்படுற, நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாரா. இது நாளிலே இந்த தாகமாக இருக்கிறேன் எனப்பட்ட இந்த 5வது வசனத்திலிருந்து நமக்கு என்ன பாடங்கள் கிடைக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது தவிப்பு, தன்னை குறித்து அவருக்கு தவிப்பு, இவ்வளோ பாடுபடுறேனே என்று சொல்லி. 4வது வசனத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அப்படியே அவர் பயங்கரமாக அவர் பிதாவை நோக்கி கூப்பிட்டார். அவர் பிதாவே ஏன் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி அவர் பரிதவிச்சார். அது 4வது பூ. 5வது பூ பார்த்திங்கன்னா தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குற இந்த பாடத்தை நாம் மறந்து விடவே கூடாது. நம்ம நிறைய நேரங்களில் ஊழியம் நம்ம ஓடுறோம், ஆலயம் என்று ஓடுகிறோம். ஏழை ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள், அவர்கள் விடுவிக்கிற நோக்கத்தோடு கூட நம்ம வாழ்கிறோம். பிறருக்காகவே நம்ம வாழ்கிறோம். ஏசப்பாவை போல முதல்ல 4 வசனங்களும் ஒரு பிறருக்காக அவர் பேசினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் தன்னை குறித்து பரிதவித்தது போல நாமும் அநேக நேரங்களிலே நம்மை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இதில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நாமும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நாமும் கொஞ்சம் தூங்கணும், நாமும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், நாமும் கொஞ்சம் நம்முடைய சரீரத்தை கவனிக்க வேண்டும், நல்ல ஆகாரத்தை நாம் புசிக்க வேண்டும், நாமும் கூட நம்முடைய குடும்பத்தோடு கூட சற்று நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும், நண்பர்களுக்கு சில நேரத்தை செலவழிக்க வேண்டும், நமக்குரிய காரியங்களையும் நாம் கவனிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லி அவர் இந்த இடத்துல வெளிப்பட்டார். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து விட்டு அவர்கள் ஒன்றும் சாப்பிடுவது கிடையாது. பிள்ளைங்க நல்லா சாப்பிட்ருக்காங்களே அது எனக்கு போதும், அவங்களுக்கு தன்னை சரீரத்தை கவனிக்கிறதே கிடையாது. அது நாளடைவில் கெட்டு போய் விடுகிறது.
நிறைய பேர் வீட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சு ஓடி ஓடி உழைச்சி எல்லாரையும் தூங்க வச்சு எல்லாருக்கும் எல்லா வேலையும் செஞ்சு அவங்க தூங்குறதே கிடையாது. கடைசியில் அவங்க சரீரம் கெட்டு போகிறது. நன்கு கவனிக்க வேண்டும், இது சரியானதல்ல. நாம் நம்முடைய குடும்பத்தாரை போஷிக்க வேண்டும், வேலைகளை செய்ய வேண்டும், ஓடி ஓடி உழைக்க வேண்டும், எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்மையும் நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். பிரியத்துக்குரியவர்களே, நாம் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து விட்டு நாமும் சாப்பிடுவது ஒரு பாவம் அல்ல. நம்முடைய வயிற்றுக்கு நம்முடைய பசிக்கு நாம் புசிப்பது பாவமான காரியம் அல்ல. நல்ல உடைகளை நாம் உடுத்துவது பாவமான ஒரு காரியம் அல்ல. நம்முடைய தேவைகள் நம்மை சந்தித்துக் கொள்வது ஒரு தவறான ஒரு காரியம் அல்ல. நம்மையும் நாம் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிச்சாதான் நீண்ட காலமாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து நம்மை நம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை நம்பி இருக்கிற பேர பிள்ளைகளையும் நாம் பராமரிக்க முடியும். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்ற முடியும், ஊழியத்தையும் செய்ய முடியும். எனவே இந்த நாளிலிருந்து நீங்கள் கொஞ்சம் உங்களையும் கவனிங்க என்பதை முதலாவது காண்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா அந்த சிலுவையில் பார்க்குறாரு எவ்வளவு முட்டாள்தனமாக அந்த மக்கள் இருக்கிறாங்க. இவங்களை ரசிக்க வந்து என்னையே சிலுவையில் அடித்து கொள்கிறாங்க. அப்போ சாத்தா அவங்களை எவ்வளவு ஆளுகை செய்கிறான். இந்த உலகத்தில் எத்தனை பேர் பிசாசினால் இதே மாதிரி பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறாங்க, தவறான காரியங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க, தங்க மேலேயே தங்களை சாபங்களை வரவழைச்சு கொள்கிறாங்க, பிள்ளைகள் மேலே சாபங்களை வரவழைச்சு கொள்கிறாங்க. எத்தனையோ பேரை சாத்தா இந்த உலகத்தில் இருளிலே அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், பாவத்திலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், வியாதியிலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லி கண்டு அவர் வேதனைப்படுகிறார். சிலுவையில் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிற ஜனங்களையெல்லாம் அவர் பார்த்து, மரணத்துக்கு நேராக நரகத்துக்கு நேராக இழுக்கப்படுற ஜனங்களையெல்லாம் அவர் பார்த்து, நான் தாகமாக இருக்கிறேன், ஐ தர்ஸ்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு தாகம் சிலுவையிலே, ஐயோ இவர்கள் நரகத்துக்கு போகின்றார்கள், இவர்கள் ஆத்துமாக்கள் ஒரு நாளிலே இந்த பூமியை விட்டு போகின்ற பொழுது அது நரகத்துக்கு போய்விடுமே, வாதிக்கப்பட்டு விடுவார்கள், ஐயோ சாத்தானுடைய கண்களை மூடி வைத்திருக்கிறானே, பாவத்திற்கு தங்களை ஏசாவை போல வெற்றி போட்டிருக்கிறார்களே, ஐயோ இவர்களை யார் ரட்சிப்பது, யார் பரலோகத்தை கொண்டு வருவது என்று சொல்லி நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் ஒரே ஒரு தாகம் சிலுவையிலே ஆத்துமாக்களை குறித்த தாகம். ஐயோ யார் இவங்களை பரலோகத்துக்கு கூட்டு வருவா, எப்படி இவங்க ரட்சிக்கப்படுவாங்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுடைய தாகம் என்ன என்பதுதான் இந்த நாளின கேள்வி. வாட் ஆர் யூ thirsting about? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எது மேலே இரவும் பகலும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, எது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய தாகம். ஒருவேளை பணத்தின் மீது அதிக தாகம் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். தவறில்லை, பணம் சம்பாதிச்சதான் குடும்பத்தெல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும், பிள்ளைகளாம் வளர்க்க முடியும். ரொம்ப டூ மச்சாக அது மேலே ஆசை வந்துடக்கூடாது. அன்றைக்கு ஒரு நாள் ஊழியத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன். 12 மணி கரெக்டாக ஆகிட்டுருக்கு. அப்போ நிறைய பேர் வேகமாக ஓடுறாங்க, கூட்டமாக இருக்குது, அடிப்படியாக இருக்குது. என்னென்னு ஒரு கடையில் பார்த்தா இந்த மதுபானங்களை விற்கிறாங்க. கரெக்டாக 12 மணி எப்போ ஆகும், கையில் காசு வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்க. போய் மதுபானம் வாங்கணும், உடனே குடிக்கணும். அவங்களுடைய உடம்புல ஒரே தாகம், எப்படியாவது நான் குடிக்கணும். மதுபானத்தின் மீது தாகம் உடையவர்கள், பாவத்தின் மீது தாகம் உடையவர்கள், எப்படியாவது அசுத்தமான காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற தாகம். பிரியத்துக்குள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ தாகங்கள் இருக்கின்றன, தவறான தாகங்கள், ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத தாகங்கள். வாலிப பிள்ளைகளே, வாலிபர்கள், எதன் மீது நீங்கள் தாகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கும்படியாக இயேசு விரும்புகிறார். நான் ஆத்துமாக்களின் மீது தாகத்தோடு கூட நான் சிலுவையில் இருந்தேனே, என் மகனே என் மகளே, நீ எதன் மீது தாகமாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய தகப்பனைப் போலவே ஆத்துமாக்களின் மீது தாகமுடையவர்களாக இருக்கணும். இரவு தூங்கும் பொழுதும் ஆத்துமாக்களை குறித்த பாரம், ஊழியத்தை குறித்த பாரம் இருக்க வேண்டும். காலையில் கண் விழிக்கும் பொழுது, அதிகாலையில் ஆண்டவர் எழுப்பி விடுகின்ற பொழுது ஆத்தும தாகத்தோடு கூட நாம் எழும்பி ஜெபிக்க வேண்டும். நான் இன்னும் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், நான் வாலிப காலங்களில் இருக்கிற இன்னும் உம்முடைய ஊழியத்தின் தோள்களில் தூக்கி சுமக்க வேண்டும், எனக்கு பலன் இருக்கிற பொழுதே உமக்காக நான் ஓட வேண்டும். நீர் ஓடி 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 சென்று ஊழியத்தை செய்தது போல நானும் ஊழியத்தை செய்ய வேண்டும். நீர் எல்லாருக்கும் உதவி செய்தது போல நானும் உதவி செய்ய வேண்டும். நீர் எல்லோரையும் உண்மையான அன்பினாலே நீ நேசித்தது போல நானும் உண்மையான அன்பினாலே நேசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எல்லாருடைய கால்களை கழுவி விட்டது போல நானும் கழுவி விட வேண்டும். தாழ்மையாய் வாழ வேண்டும், உமக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே என்று நம்முடைய இதயம் ஆண்டவருக்காக துடிக்க வேண்டும், தாகம் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஏசப்பா மீது தாகம் கொள்ளாமல், ஆத்துமாக்கள் மீது தாகம் கொள்ளாமல், உலகத்தின் மீது நான் தாகம் கொள்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து பரிதவிப்பவராக இருப்பார். ஐ அம் thirsty,
நான் தாகமாக இருக்கிறேன், என் மகனே உன் மீது தாகமாக இருக்கிறேன், உன் ஆத்மாவின் மீது தாகமாக இருக்கிறேன், நான் உனக்காக என் இரத்தத்தை எல்லாம் சிந்தினேன், ஜீவனை கொடுத்தேன், நீ எதன் மீது தாகமாக இருக்கிறாய் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் கேட்கின்றவராக இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் நமக்கு குடும்பம் இருக்கட்டும், நமக்கு வேலை இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், கடமைகள் இருக்கட்டும், நமக்கு பிரியமானவர்கள் இருக்கட்டும், நம்ம மீது திணிக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் இருக்கட்டும், அதையெல்லாம் ஒரு பக்கம் நாம் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் ஆண்டவரை போல தாகத்தோடு கூட வாழ வேண்டும். உலகப்புறமான காரியங்கள் மீது, பாவத்தின் மீது தாகத்தோடு வாழ்வோம் என்றால் அதை விட வேதனையான காரியம் எதுவுமே இருக்க முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுதான் தவிப்பு. ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஏர்னிங். நான் தாகமாக இருக்கிறேன். 5வது பூ தவிப்பு. அதுக்கு முன்னகுட்டி 4வது பூ பரிதவிப்பு. என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டுன்னு சொல்லி அந்த பரிதவிப்புங்கிற பூவை கீழே போட்டார். இப்போ 5வது பூவை தவிப்பு. ஐயோ தாகமாக இருக்கிற இவங்களை யார் காப்பாற்றுவாங்கிற அந்த பூவை அவர் போட்டார். 6வதா என்ன பூவை ஏசப்பா கீழே போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போமா? பாருங்க, யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இதோ இயேசு சிலுவையில் சொன்ன 6வது வார்த்தை. இயேசு காடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 6வதாக முடிந்தது என்று சொல்லி இயேசு சொன்னாரா? The shortest words Jesus has spoken in the cross is 6th one. It is finished. முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? பார்த்தீங்களா? இது என்ன பூன்னு சொல்லி கேட்கலாம். இது ஆர்ப்பரிப்பு, வெற்றியின் ஆர்ப்பரிப்பு. அந்த பூ ஒரு கீழே போட்ட 6வது பூ ஆர்ப்பரிப்பு. ஐ எம் விக்டர், நான் முடிச்சிட்டேன். என் பிதா என்னை நம்பி தந்த எல்லா பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் வெற்றிகரமாக நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆர்ப்பரிக்கின்றார். இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி முடிச்சுட்டு இல்லைன்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு எத்தனை பிள்ளைங்க எவ்வளோ ஹாப்பியாக செல்ஃபி எடுக்கிறாங்க, குதிக்கிறாங்க. மிலிட்ரியில் ட்ரைனிங் முடித்தவொன்னா அப்படி வானத்தில் பறக்கிறாங்க. ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்டு. அவ்வளோ கஷ்டமான ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எங்களுக்கு இந்த ட்ரைனிங்லாம் கிடையாது, இனி நாங்கள் பொறுப்புக்கு வந்துடுவோம், கடமைக்கு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வேலையை முடித்த மாத்திரத்தில், ஒரு ட்ரைனிங்கை முடித்த மாத்திரத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. வீடு வித்தாச்சு, லேண்டை வித்தாச்சு, பணம் வந்துருச்சு, இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் குதூகலிக்கிறாங்க. இதுக்குரியவில்லை, மகா கல்யாணம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு கவலை இல்லை, என் மகா வாழ்ந்துருவான்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் சந்தோஷமாக இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போலவே நம்முடைய ஆண்டவரும் 3 வருடங்கள் இந்த பூமியில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடி 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 உழைத்து ஜனங்களை சந்தித்து பிணியாளிகளை சந்தித்து பிசாசு பிடித்தவர்களை சந்தித்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்து எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி எல்லா பிசாசுகளையும் துரத்தி அழகான பிரசங்கங்கள்லாம் செய்து ஓடி ஓடி உழைத்த அந்த காலங்களெல்லாம் இப்பொழுது நிறைவுக்கு வந்து விட்டது. இந்த பூமியிலே அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே வெகு காலமாக சாத்தா மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். வியாதியினாலே அடிமைப்படுத்தி வைத்திருந்தான், பாவத்தினாலே அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இந்த பூமியில பிசாசுடைய ஆட்சி காலம் அது இருந்து கொண்டே இருந்தது. இந்த மொத்த உலகத்தின் அதிகாரம் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் ஆண்டவரிடத்திலேயே அந்த 40 நாள் உபவாசத்தின் முடிவிலே அவன் கொக்கரித்தான் என்று சொல்லி நான் காண்கின்றோம். அப்படியாக அந்த கொக்கரித்த அந்த பிசாசுடைய ஆட்சி காலத்தை நான் முடித்தேன். இனி இந்த பூமியில இயேசுங்கிற நாமம் ஜனங்களை விடுவிக்கும், என் ரத்தம் ஜனங்களை விடுவிக்கும், நான் சிந்திய ரத்த துளிகள் ஜனங்களுடைய வியாதிகளை சுகமாக்கும், பிசாசின் கிரியைகளை அழித்தேன், பிசாசின் தலையை, சத்ருவின் தலையை, பாம்பின் தலையை நான் நசுக்கி விட்டேன் என்று சொல்லி முடிந்தது. பிசாசின் ஆட்சி காலம் முடிந்தது என்று சொல்லி அங்கு அவர் ராஜ கம்பீரமாக அந்த ராஜா அவர் அப்படியே ஆர்ப்பரிக்கின்றார். இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறார். பிசாசை இனி உனக்கு ஒன்றுமில்லை, எந்த பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. இனி மக்களை நீ துன்பப்படுத்த முடியாது, இனி மக்களை நீ வியாதிப்படுத்த முடியாது, இனி மக்களுடைய வாழ்க்கையை நீ அழிக்க முடியாது, இந்த பூமியிலே உன் ஆட்சி காலம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஆர்ப்பரித்தார் என்று காண்கின்றோம். அந்தோ இந்த உண்மையை அறியாதபடிக்கு இன்னமும் கூட அநேகர் பிசாசை கண்டு பயப்படுறாங்க, வியாதியை கண்டு பயப்படுறாங்க, மனிதர்களை கண்டு பயப்படுறாங்க, சூழ்நிலை கண்டு பயப்படுறாங்க. ஐயோ இந்த வியாதி வந்து விட்டதா மரணம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லைன்னா எதையோ கண்டு பயப்படுறாங்க. இல்லை, அதை எல்லாம் ஜெயிப்பதற்கான அந்த பயங்களை எல்லாம், வியாதிகளை எல்லாம், மரணத்தை எல்லாம் ஜெயிப்பதற்கு தேவையான விளைக்கிரயத்தை நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே செலுத்தி விட்டார்.
மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி 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 மொத்த மனுக்குலத்தின் பாவத்துக்குரிய தண்டனையும் தன் மீது போட்டு சுமந்து தீர்த்து விட்டார். ரட்சிப்புக்கான விளைக்கரையத்தை நம்முடைய ஆண்டவர் செலுத்தி விட்டார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ வருடமாக செய்த பாவத்தை நினைத்து 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 அது தொடர்ந்து வருகிறபடினால கண்ணீரோடு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, என் வாலிப காலத்தில் செய்த பாவம் என் கண்ணுக்கு முன்னாலே இருக்குன்னு சொல்ற ஐயா அம்மா, அதையெல்லாம் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அதற்குரிய தண்டனையை இயேசு தன் மீது போட்டு சுமந்து விட்டார். நீங்கள் சுமக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை என்பதுதான் இந்த 6வது ஆர்ப்பரிப்பு. மகனே நீ கலங்காதே, மகளே நீ கலங்காதே, உன் வியாதி, உன் பிள்ளைகளுடைய வியாதி, எல்லா வியாதியும் நான் என் மீது போட்டுக்கொண்டு இந்த 6 மணி நேரமாக நான் சுமந்து தீர்த்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆர்ப்பரிக்கின்றார். எப்பொழுதுமே தவிப்புக்கு அப்புறமா ஒரு ஆர்ப்பரிப்பு கண்டிப்பாக உண்டு. மறந்துடாதீங்க, ஒரு தவிப்பிடப்பட்ட பூ சிந்தப்பட்டு நம்ம வாழ்க்கையில ஏசப்பா அது மாதிரி உங்க மேல போட்டாருன்னா, அனுமதிச்சாருன்னா, அடுத்தாப்புல ஆர்ப்பரிப்பினப்பட்ட பூவை போடுவாரு. அது மிகவும் சந்தோஷமா இருக்கும். மல்லித்தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு அவன் கம்பீரத்தோடு கூட வருவான் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? இயேசு கம்பீரத்தோடு அறுத்தார். இயேசு சிலுவையில பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், முடிந்தது, இது முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் ஆர்ப்பரித்தார். அவர் அந்த பூவை, அந்த ஆர்ப்பரிப்பினப்பட்ட பூவை போடுகிறார், 6வதாய் போடுகிறார். பிசாசே, உன் கதை முடிந்தது. பொல்லாத ஆவியே, செய்வினையே, வியாதியே, மரணத்தின் கூரை, பாதாளமே, உன் கதை முடிந்தது. என் பிள்ளைகளை நான் காப்பாற்றி விட்டேன், என் பிள்ளைகளை கரை சேர்த்து விட்டேன், இந்த பூமியில இயேசுங்கிற நாமத்தை நான் உயர்த்தி விட்டேன். இனி மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி மக்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றிகரமாக முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். 6 மணி நேரம் பொறுமையாய் தொங்கினார். தன்னை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார், தன்னை பரியாசம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அந்த தாடி மயிரை பிடித்து இழுப்பதற்கும், அவரை தலையில கொட்டி உன்னை கொட்டினவன் யார் என்று சொல்லி கண்களை பொத்தி ஞான திருஷ்டினாலே சொல்லுன்னு சொல்லி எல்லாரும் பரியாசம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுத்தார். கோலினாலே சிரசில் வைக்கப்பட்ட முள்முடியை மறுபடியும் அடித்து துன்பப்படுத்திய பொழுது பொறுத்து கொண்டார். இவன் பிறனையெல்லாம் ரசித்தான், தன்னைத்தான் ரசிக்க திராணி இல்லாதபடி தொங்குறான்னு சொல்லி பரியாசம் பண்ணும் பொழுதும் பொறுத்து கொண்டார். அந்த 6 மணி நேரம் எப்பொழுது முடியும் என்று தொங்கினார். முதல் 3 மணி நேரங்கள் வெயிலில, கடும் வெயிலிலே அப்படியே தொங்கினார். ரத்தமெல்லாம் போய்கொண்டே இருந்தது. அடுத்த அந்த 3 மணி நேரங்கள் இருளிலே, கார் இருளிலே அப்படியே தொங்கினார். அந்த காரத்தின் மத்தியில தொங்கினார். அந்த நேரம் எப்போ முடியும், தான் உயிர் எப்போ போகணும் என்று காத்திருந்தார். அந்த விளக்கரை செலுத்தப்பட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்று அறிந்தவுடனே முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். 6 மணி நேரம் அசையாதபடிக்கு சிலுவையில தொங்கி ஒரு பெரிய விளக்கரையத்தை செலுத்தி முடிந்தது என்று சொல்லி வெற்றிகரமாக ஆண்டவர் சொன்னார். நீங்களும் கூட உங்கள் கையில என்ன வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ, அது பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அது தாயாருக்கா தகப்பனுக்காக இருக்கலாம், இல்லைனா நண்பர்களுக்காக இருக்கலாம், ஊழியத்துக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்புகளை வெற்றிகரமாய் சுமந்து செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் அவர் தேவையான பலனை உங்களுக்கு தருவார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள் என்று சொல்லி இறைமகனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரித்துக்குறில் மறந்து விடாதிருங்கள். இந்த 6 பூக்களையும் நான் வரிசைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Father, forgive them, for they don't know what they are doing என்று சொல்லி அவர் அந்த மன்னிப்பு எனப்பட்ட பூவை அவர் முதலாவது கீழே போட்டார். 2வதாக தனக்காக பரிந்து பேசி அந்த கல்லனை பார்த்து, டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்காக ரட்சிப்பு எனப்பட்ட பூவை போட்டார். 3வதாக தன் தாயாரை பார்த்து அவர் பரிதபித்து அந்த நாளிலே அவர்களுக்காக தன் சீசனை பொறுப்பாய் கொடுத்த பொழுது பராமரிப்பு எனப்பட்ட பூவை அவர் கீழே போட்டார். 4வதாக தன்னை குறித்து அவர் கவலைப்பட்டு, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் பரிதவிப்பு எனப்பட்ட பூவை கீழே போட்டார். 5வதாக நாம் இங்கே பார்க்கிறோம், தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டு தன்னை குறித்து அதிகமாய் கலங்கி அவர் தவித்தார். தவிப்பு எனப்பட்ட பூவை கீழே போட்டார். இறுதியில் 6வதாக நாம் காண்கிறோம், வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷமாக, இனி இந்த சிலுவை எனக்கு கிடையாது, இனி யாரும் என்னை கிண்டல் செய்ய முடியாது, பரியாசம் செய்ய முடியாது, இனி யாரும் என்னை தொட முடியாது, மறுபடியும் நான் கம்பீரமாய் பிதாவுடைய வலது பிரசத்தில் போய் உட்கார்ந்திருப்பேன். ஒரே ஒரு விசை ஜனங்களுடைய பாவத்திற்காக தகன பலியாக, சர்வாங்க தகன பலியாக நீ ஒப்பு கொடுத்தேன், பானபலியை வார்க்கப்பட்ட, இனி இந்த அவமானம் எனக்கு கிடையாது என்று சொல்லி, முடிந்தது என்று சொல்லி ஆர்ப்பரிப்பு எனப்பட்ட பூவை போட்டார். 7வது பூ என்ன பூ என்பதை நாளைக்கு நம்ம பார்ப்போம்.
அந்த சிலுவை மரணங்களுக்காக கடைசி அந்த நாடிகளுக்காக நாளைக்கு தினத்தில் கத்த சித்தமான ஒரு செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. அதையும் நீங்கள் கேட்க தவறாதிருங்கள். நீங்கள் இந்த நாட்களிலே கேட்டு வருகிற அந்த சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிய அந்த 7 வார்த்தைகளை குறித்து தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். முதல் நாளில் 2 வார்த்தைகள், 3, 4, இன்றைக்கு 5, 6, நாளைக்கு 7 மற்றும் அவருடைய இறுதிக்கு அந்த காரியங்களை குறித்து நாம் காண இருக்கிறோம். நீங்கள் எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள், பார்க்க சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இந்த பூமியில் வாழ்ந்து பரலோகத்துக்கு போவதற்கான அந்த விலைக்கரையத்தை ஆண்டவர் செலுத்தி தீர்த்து விட்டார். இனி நமக்கு நரகம் கிடையாது. இனி மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டும்னு அவசியம் கிடையாது. நான் ஜெபிப்போமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் நீங்கள் பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, எவ்வளோ அருமையான வார்த்தைகளை பேசுனீங்க ஆண்டவரை. எத்தனை பூக்களை நீங்கள் சிலுவையில் போட்டீங்க, அதற்காக நன்றி அப்பா. இதோ இந்த நாளிலும் கூட பாவத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கிடையாதா? போதையில், கஞ்சாவில், பல பாவங்களில் தவறான நண்பர்களோடு இருக்கிற எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொன்னவர்களுக்கு நீங்கள் நல்ல செய்தியை கொடுக்குறீங்க, ஆர்ப்பரிக்கிறீங்கப்பா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு ராஜா. பாவத்தின் மீது வெற்றி உண்டு, மரணத்தின் மீது வெற்றி உண்டு. இனி கடன்கள் மீது சாத்தான் கொண்டு வரக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் நீங்கள் வெற்றி கொண்டு வந்துட்டீங்க, முடித்து தீர்த்துட்டீங்க, சுமந்து தீர்த்துட்டீங்க, எல்லா சாபங்களையும் சுமந்து தீர்த்துட்டீங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. எவ்வளவு மகிழ்ச்சியா முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொன்னீங்க. அந்த உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. சாத்தான் ஏமாத்திட்டு இருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இந்த பூமியில இனி அவனுக்கு அதிகாரமே கிடையாது ராஜா. நம்ம கதையை நீங்கள் சிலுவையில் முடிச்சுட்டீங்க. எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டீங்க, எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்துட்டீங்க. இது யாரு மனப்பூர்வமாக அதை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு, அவர்களுக்கு மரணத்தின் மீது வெற்றி உண்டு. அதற்காக நன்றி அப்பா. வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகள் அப்படின்னா எனக்கு ஏன் இப்போ சுகம் கொடுக்கக்கூடாது? இயேசு சிலுவையில் வியாதியை சுமந்து தீர்த்து விட்டார் என்பது உண்மை என்றால் எனக்கு ஏன் அவர் சுகம் கொடுக்கக்கூடாதுன்னு கண்ணீரோடு இருப்பாங்கன்னா, அந்த வியாதிப்பட்ட இடத்துக்கு கொடுத்து தொட்டு அற்புத சுகத்தை அவங்களுக்கு கொடுங்க ஐயா. முடிந்ததுன்னு சொல்லி ஆர்ப்பரிச்சிங்களே, அப்படி அவங்க வியாதியும் முடியட்டும், அவங்களுடைய கண்ணீர் முடியட்டும், புண்ணு மூடி அந்த கதைகள் முடிந்து அந்த தோளினாலே மூடி அவர்களை சுகத்தோடு பலத்தோடு தூக்கி நிறுத்துங்கப்பா. ஹார்ட் ப்ராப்ளங்களை மாற்றுங்க ஆண்டவரை. தோத்திர மூளையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க. மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு கத்திர உதவி செய்யுங்க. ஸ்பைனல் கார்டில் தலையில் அடிபட்டு கோமாவிலையும் வீல் சேரில் இருக்கிற பிள்ளைகளை எப்படியாவது மறுபடியும் தூக்கி நிறுத்துங்க. ஆண்டவர் பெற்றோருடைய கண்ணீரை நீங்கள் பாருங்கள். ஏசப்பா, முடியாது, சுகமாக்க முடியாது என்று மருத்துவரால் கைவிடப்பட்டு கொலையுண்ண போகிற பிள்ளைகளை இப்பொழுது தெய்வீக சுகத்தை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவி நாமத்தினாலே. இரவு தூங்க முடியலையா, எனக்கு ஜோமுடுங்க பிள்ளைங்க. எந்திக்க முடியல, நடக்க முடியல, நிற்க முடியல, மாடிப்பிள்ளை ஏற முடியல, சம்பாதிக்க போக முடியல, படிக்க போக முடியல. ஐயோ, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல ஐயா. என் கடையை நடத்த முடியல, எனக்கு போதுமான வருமானம் இல்லை, முதலீடு இல்லை, வட்டியை கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல. ஐயா ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க உண்டு. திருமணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, ஐயோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காரியங்கள் தாறுமாறுகள் இருக்கின்றது, என் பிள்ளையுடைய திருமண காரியம் தோற்று போய்விட்டது என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. கண்ணீர் யாவையும் துடைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த கடன்களில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு, வறுமையில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நல்லபடியாக சுகத்தோடு பலத்தோடு எழுதி முடிக்கட்டும். 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதி முடித்திருக்கிற பிள்ளைகள் நல்ல ரிசல்ட், நல்ல மார்க் வரட்டும். ஸ்டேட் லெவலில் அவங்க ரேங்க் வாங்கட்டும். நல்ல ஹையர் ஸ்டடீஸை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வேலையில்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீடு இல்லாமல் வாடகை வீடுகளில் அலைக்கழிக்கப்படுற பிள்ளைங்க, டெய்லி படிக்க வேலைக்கு போகும்போது ஆண்டவரே பஸ்ஸில் ஒரே கூட்டத்தில் இடி வாங்கிட்டு வந்து ஐயோ கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எப்படியாவது அவர்களுக்கு சொந்தமாக வாகனங்களையும் வீடுகளையும் தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தினந்தோறும் சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குற வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வயசானவங்க, பென்ஷனர்ஸ்க்கு ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானம் உண்டாகட்டும். யுத்தங்கள் வேண்டாம் ஆண்டவர், கொரோனா வேண்டாம், லாக்டவுன் வேண்டாம். இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர், அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே அனைத்து விசுவாச பிள்ளைகள், திருச்சபைகள், ஆலயங்கள், போதக பிதாக்கள், ஏழை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர், அநேகருக்கு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு. காணிக்கையினால, ஜபத்தினால தாங்குற நல்ல உள்ளங்கள் உண்டு. அவர்களை ஆசீர்வதிங்க. தேவனுடைய மாளிகையில் ஆசிரியத்தில் எப்படியாவது தலம் அமைக்கப்பட மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்
நீ ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து